ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்பனாஸ் ஃபுட்ஸில் கருப்பு கொள்ளில் பொடி அரைச்சிருக்கேன். நார்மல் கொள்ளு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து கருப்பு கொள்ளில் பொடி அரைச்சிருக்கேன். இது வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நான் இதில் புளி மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இனி வர காலங்கள் மழை காலத்தில் இந்த கொள்ளு பருப்பு பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் ஆகுது எல்லோரும் சாப்பிடணும். சளி பிடிச்சிருந்தா சாப்பிட்டா கூட சரியாயிடும். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கொள்ளு வந்து ஒரு மெடிசன் மாதிரி தான் இந்த பொடியில் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் நான். சளி பிடிச்சா கூட இது 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பாருங்கள், கருப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் கருப்பு கொள்ளு. இந்த பொடியே வந்து கருப்பு கொள்ளில் செய்தது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்லாம் எல்லோரும். இனி வர காலங்களில் மழை காலத்தில் கொள்ளு பொடி போட்டு சாதம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. சளி பிடிச்சாலும் சரியாயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த பொடி போட்டு பிசைஞ்சதுலேருந்து ஒரே பசிக்குது.